அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எப்போ பார்த்தாலும் புடலங்காய் வச்சு கூட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். புடலங்காவை நான் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லை, பச்சைக்கடலை தான் இருக்குனாலும் பரவாயில்ல. பச்சைக்கடலையாக இருந்தால் முதல்ல அதை மட்டும் நல்லா வறுத்துக்கிறணும். இப்போ நான் வேர்க்கடலையை வச்சு மசாலா ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள். ஒரு பேனை காய வச்சுருக்கேன். அதில் நம்ம வச்சுருக்க வேர்க்கடலையை முதல்ல சேர்த்துறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும் வேர்க்கடலையை. இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் வறுக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா முதல்ல வேர்க்கடலை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது கடலைப்பருப்பை சேருங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு லேசாக வறுத்துருச்சு. இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதோட அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் வறுக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிரும். அந்த ஜீரகத்தில் லேசாக சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 சில்லு தேங்காய் சில்லு சேர்த்துக்கிறேன். அதாவது 2 பத்தை. நீங்கள் இப்படி சேர்க்காம தேங்காய் பூவாக சேர்க்கணுன்னா கூட துருவி சேர்த்துக்கலாம். இதோட கடைசியாக ஒரு 6 பல்லு பூண்டு பல்லை அப்படியே தோலோடு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்தக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஃபுல்லாக நல்லா லேசாக ஒரு சூடு வர்ற மாதிரி ஒரு பிரட்டிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு நுக்கிக்கலாம். பாருங்கள், எதுவுமே நல்லா கருகிடக்கூடாது. கடலைப்பருப்பு வேர்க்கடலைலாம் கருகாத மாதிரி வறுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு கரகரப்பாக நுணுக்கிக்கிறணும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிப்போம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகும் இப்போ பொரிஞ்சிருச்சு. அதோட அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு லேசாக பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்றேன். வெங்காயம் ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கிண்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதில் சேர்த்துருவோம். காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன மசாலா சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் சாம்பார் பொடி. இதுக்கு சாம்பார் மசாலா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிண்டும் போதே இந்த சாம்பார் மசாலாவோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த காய் வேகணும். அதுக்காக இதில் ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும். போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இதுக்குள்ளே அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிறத மிக்சியில் போட்டு நல்லா கரகரப்பாக நான் நுணுக்கிட்டு வந்துடுறேன்.
பாருங்கள் புடலங்காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் நுணுக்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அந்த பொடியை இதில் சேர்க்க போகிறேன். இதை கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நெருப்பாக தான் நான் நுணுக்கியிருக்கேன், ரொம்ப நைஸாக நுணுக்கலை. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வேர்க்கடலை பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும், எனக்குமே பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் பாருங்கள். அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ ஒரு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி கொலன்னு இருக்கிறது இருக்க நல்லா ட்ரை ஆகி நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிரும். பார்த்தீங்களா, இப்போ நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, நல்லா சூப்பராக ஒரு புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி கூட்டு பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எப்படி ஒரு மசாலையோட காரசாரமாக சூப்பராக இருக்குன்னு. என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.